ஆவிக்குரிய பிரகாரமாய் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா பாவ அடிமைத்தனங்களிலிருந்து, சாபத்தின் கட்டுகளிலிருந்து, வியாதி, தரித்திரம், நஷ்டம் போன்ற சிறையிருப்புகளிலிருந்து, இழப்புகள், தோல்விகள் என்ற சிறையிருப்புகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து, சத்துருவின் எல்லா ஒடுக்கங்களிலிருந்தும் நாம் விடுதலை பெற்றவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு தன் இரத்தத்தை சிந்தினார். அதற்காகத்தான் இயேசு நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அப்போ ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு வசனத்தை கேட்குற நீங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை பெற்றவர்களாய் வாழ்கிறீர்களா? யோசித்து பாருங்க. பாவங்கள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? ஜென்ம சுபாவங்கள், மாம்சத்தின் கிரியைகள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? சாபத்தின் கட்டுகளுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா? பல்வேறு சிறையிருப்புகளுக்குள்ளே இருக்கிறீங்களா? ஒடுக்கத்துக்குள்ளே இருக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கட்டாயம் விடுதலை பெற்று வாழ வேண்டும். அதை நீங்கள் விரும்ப வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அவர் என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அவரை நோக்கி எனக்கு இந்த விடுதலை வேணும் அப்படின்னு கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர் விடுதலை ஆக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசுவண்டை வந்து அவர் கொடுக்கிற விடுதலையை எல்லாவற்றிலும் நம்ம அனுபவிக்கணும். சகல விதத்திலும் அனுபவித்து நம்ம வாழும்போது, அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விடுதலை பெற்றவர்களாய் வாழும்போது கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து, அடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருக்க முடியும். ஹல்லேலூயா.